قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் புனிதமிக்க லைலத்துல் இரவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்காக கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். எல்லாம் அல்ல இறைவன் மனிதனை படைத்து இந்த உலகத்தில் அவனுக்கு கணக்கில் அடங்காத ஏராளமான அருட்கொடைகளை அருளியுள்ளான். ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கின்ற செல்வம், அவன் பெற்றிருக்கின்ற பிள்ளைகள், மனைவி, மக்கள், உறவுகள், இவையாவும் இறைவன் புறத்திலிருந்து கிடைத்த அவனுடைய அருள். இந்த இறைவனுடைய அருளில் மகத்தானதாக சிறந்ததாக அருட்கொடை என்று எதை எடுத்துக்கொள்வோம் என்றால், இவையெல்லாம் அருட்கொடையாக இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கம் அவனை அடையுமே என்றால், ஒரு மனிதன் இஸ்லாத்தை பெற்றுக்கொள்வானேயானால் அதுதான் அவன் இந்த உலகத்திலே பெற்றிருக்கின்ற இறைவனுடைய மிகப்பெரிய அருட்கொடையாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து திருக்குர்ஆனில் இறக்கி அருளப்பட்ட ஒரு வசனத்தை பற்றி கேட்கிறார். யூதர்கள் வந்து மதீனாவில் நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னாலேயே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த அடிப்படையில் அந்த யூதர்கள் வந்திருந்தார்கள் என்றால், அவர்கள் இறை நம்பிக்கை இருந்தாலும் அவங்க மறுமையை பற்றிய ஒரு நம்பிக்கையும், இறைவனிடமிருந்து தூதர்கள் வருவாங்க, வேதம் அவர்கள் மூலமாக வரும், இந்த நம்பிக்கை எல்லாம் யூதர்கள் இடத்துல இருந்தது. ஏன்னா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து அந்த வழித்தோன்றல்ல வந்ததுனால அந்த அறிமுகம் அவங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் ஒரு குறிப்பிட்ட இறைவசனத்தை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார். அவர் கலீஃபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த குறிப்பிட்ட வசனம் எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பண்டிகை கொண்டாடும் தினமாக ஆக்கியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வசனத்தை பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க என்று சொன்னால், அல்-மாயிதா என்ற அத்தியாயத்தில் வருகின்ற 5வது அத்தியாயம், அல்-மாயிதா என்ற அத்தியாயத்தில் வருகின்ற 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிக்மதி வரீலத்து லகுல் இஸ்லாம தீனன். இறை நிராகரிப்பாளர்கள் இந்த மார்க்கத்தை அழிப்பது என்றதிலிருந்து நிராசையாக்கி விட்டார்கள். எனவே இனி அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுகள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்றது என்னன்னா, இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன்,
எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தினை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன். இந்த 3 விஷயத்தை சொல்றான் இந்த வசனம். இந்த வசனத்தை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது என்று எனக்கு நினைவு வருகிறது. இது எப்போ அருளப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த இறுதி காலகட்டத்தை எட்டிய காலத்தில் ஹஜ்ஜு செய்கிறாங்க. அதான் அவங்க செஞ்ச ஒரே ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜில் தான் சொல்லிட்டு அந்த ஒரு அரஃபா இதில் ஒரு பெரிய உரை நிகழ்த்துறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அது எல்லாராலையும் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அது ஒரு பிரகடனம் மாதிரி அதில் வருகின்ற அந்த பிரச்சாரம், அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு போற்றப்படுது. அந்த ஒரு அரஃபா தினத்தில் தான், அந்த ஹஜ்ஜு 9வது நாளில் தான் அது இறக்கி அருளப்பட்டது. அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தது என்று அவங்க நினைவு கூறுறாங்க. அவங்க ஒரு மாற்று மதத்தில் இருந்தாலும் யூதர், அவர் தன்னுடைய மொழி தாய்மொழியான அரபியாக இருந்ததுனால இந்த வேதத்தை பற்றி, அவர் திருக்குரானை பற்றி படித்து இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு அவர் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த வசனம் எங்கள் மீது யாராவது இறங்கியிருந்தா அதை நாங்கள் பண்டிகை தினமாக கொண்டாடி இருப்போம் என்ற அளவுக்கு அதை அவங்க எடுத்து சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கமாக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்ற உத்தரவாதம் யார் கொடுக்குறா? இந்த வசனத்துல படைத்த ரப்பு கொடுக்குறான். இப்பயும் இங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் உத்தரவாதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மோடிக்கா கேரண்டி, ஸ்டாலின் அவர் ஒரு பக்கம் அவர் ஸ்டாலின் கா கேரண்டின்னு எல்லாரும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற வாக்குறுதி இந்த எலெக்ஷனோட போயிடும். ஆனால் இந்த வாக்குறுதி கொடுக்கிறது யார் என்று கேட்டால் நம்மை படைத்தவன், அவனுடைய உத்தரவாதமாக இதை கொடுக்குறான். இந்த இஸ்லாத்தை நான் முழுமைப்படுத்திட்டேன், நிறைவு செஞ்சிட்டேன்னு சொல்றான். 2வதாக இதை நான் அங்கீகரிச்சிட்டேன். 3வதாக இதை நான் உங்கள் வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன். இந்த 3 விஷயத்தையும் எடுத்து சொல்லும்போது, நிறைவு செய்து விட்டேன் என்று சொன்னால் அந்த பரிபூர்ணப்படுத்திட்டேன்னு சொல்றான் இஸ்லாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் எந்த நபியும் கிடையாது, அவர் இறுதி தூதர். அதே போல தூதி செய்தியும் இனிமே வராது, வகி வராது. அப்ப அந்த இப்போ நிறைய பேர் இஸ்லாத்துல இந்த வகி இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் அவங்கள பின்பற்றணும், சகாபாக்களை பின்பற்றணும், அவங்க சொல்றதெல்லாம் மார்க்கம், பெரியவர்களை பின்பற்றணும், அவங்க சொல்றதெல்லாம் மார்க்கம்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு இந்த இது அல்லாஹ் கொடுக்குற பதிலா இருக்குது. அன்றைய தினத்திலேயே 23 வருட உழைப்புல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் அந்த மார்க்கத்துக்காக எடுத்து சொன்னாங்களோ அதையெல்லாம் பூர்த்தி செஞ்சு ஒரு முழுமையான மார்க்கமாக நான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி, 2வதாக இதை நான் அங்கீகரிச்சிட்டேன்னு சொல்றான். ஆதம் ஹவ்வா அவர்கள் தவறு செஞ்ச போது அவர்களை இந்த சோனத்திலிருந்து இந்த பூமியில இறங்கிங்க, இனிமேல் பட்ட இந்த பூமியில உங்களுக்கு வாழ்விடமும் வசிப்பிடமும் உண்டு, சிறிது காலம் நீங்க இங்க வாழ்வீங்க, உங்களுக்கு என்னுடைய நேர் வழி காட்டுதல் வரும், அந்த வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார், அதிலிருந்து யார் வழி தவறி விடுவாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்கன்றதான் சொல்லி தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவ்வா அவர்களையும் அனுப்புறான். அந்த இதை இந்த இதுல வசனத்துல எந்த நேர் வழியை கொடுத்துருக்கிறான், அந்த நேர் வழியை அவன் அங்கீகரிச்சிருக்கிறான் அப்படின்றது இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஸ்லாம் உங்களுக்கான நேர்வழி, இதுதான் நான் அங்கீகரித்து விட்ட மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இந்த வசனம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வசனம் என்பதை அந்த யூதர் புரிந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த இஸ்லாம் ஏன் அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்றோம்னா, மற்ற எல்லாத்தையும் விட உலகத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கின்ற அவனுடைய இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா அருள் வளத்தை விட இஸ்லாம் தான் முதல் இடம் வகிக்கக்கூடிய ஒரு அருள் வளம் என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ நபிமார்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த நேர் வழி கிடைக்கல. அவர்கள்
இறைவன் புறத்திலிருந்து தூதி செய்தியை வாங்கி சொல்லி அவங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் நேர்வழிக்கு போனாங்க. ஆனால் அவங்க குடும்பத்திலேயே சில பேருக்கு அந்த நேர்வழி கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாள் பிரச்சாரம் பண்ணார். அவருடைய மகனை அவரால் அந்த நேர்வழிக்கு கொண்டு வர முடியல. இந்த உலகத்திலையும் அவனை காப்பாற்ற முடியல, மறுமையிலையும் அவனை காப்பாற்ற முடியல. கப்பலில் ஏறி பெருவெள்ளம் போகுது. அப்போ அவர் சொல்கிறார், மகனே நீங்கள் வந்துடு, இங்கே வந்துட்டீங்கன்னா உன்னை நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இல்லை இதை விட நான் பெரிய மலை ஏறி நின்று நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக்குவேன்னு சொல்கிறான். கடைசியில் என்ன ஆச்சு, ஒரு பெரிய அலை குறுக்கிட்டுது. அதோட அவன் காணாமல் போயிட்டான். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேர்வழி இன்னைக்கு அந்த இறை தூதர்களுடைய உறவுகளுக்கு கூட கிடைக்கல, லூத் மனைவிக்கு கிடைக்கல. காஃபியருக்கு உதாரணம் சொல்கிறான் அல்லாஹ் லூத்தினுடைய மனைவியை. அதே மூமின்களுக்கு உதாரணமாக சொல்கிறான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவையும் ஈசாவினுடைய தாயார் மரியமையும் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு கிடைக்கல. இப்ராஹிம் அவருக்காக துவா செய்யும் போது அல்லாஹ் அதை தவறு என்று சொல்லி அதை தடுக்கிறான். இப்ராஹிமுடைய தந்தைக்கு அந்த நேர்வழி கிடைக்கல. இன்னும் கேட்க போனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோருக்கு அந்த நேர்வழி கிடைக்கல. அதே போல அவருடைய அந்த பிரச்சாரத்தின் போது தூதுத்துவம் அவர் இந்த மக்களுக்கு இந்த நேர்வழியை எடுத்து சொல்லும் போது அவருக்கு எதிர்ப்பு கிளம்பும் போது அந்த எதிர்ப்பை எதிர்த்து அவருக்கு பக்கபலமாக நின்றவர் அவருடைய பெரியப்பா அபுதாலிப். அவருக்கு நேர்வழி கிடைக்கல. அவர் இந்த மரண வேலையில் இருக்கும்போது இவர் நபிகள் நாயகம் போய் நேராக போய் அவர்கிட்ட சொல்றார், என்னுடைய பெரிய தந்தையே, நீங்க இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்றதை மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்கிட்ட உங்களுக்காக நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அபூஜஹல் நீங்க நம்ம மூதாதையருடைய மார்க்கத்தை விட்டு நீங்க போக போறீங்களா அப்படின்னு சொல்லி அவரை அந்த ப்ரெஷர் கொடுத்து அவரை அதுல இருந்து போகாத தடுத்துறான். அது ரொம்ப பெரிய வழியை நபிகள் நாயகத்துக்கு அவர்களுக்கு கொடுக்குது. அதனால இது நம்மளுக்கு நம்ம ஒரு இஸ்லாத்தை பற்றி அறிஞ்சு அது சட்டத்திட்டத்தை தெரிஞ்சு மற்ற மதத்திலிருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்குது, இது மறுமைக்கு எந்த அளவுக்கு இது பண்ண, இது இறைவனுடைய மார்க்கன்றதை அறிஞ்சு நம்ம இந்த இஸ்லாத்துக்கு வரல. ஏற்கனவே நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்தாங்க இஸ்லாத்தில், அந்த அடிப்படையில் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால நம்மளுக்கு இது பரம்பரை சொத்து தானே தவிர நம்ம பார்த்து இது தெரிஞ்சு வரல. அதனால ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சிந்திச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை செயல்படுத்துங்கன்னு தான் சொல்லுது. அப்படியே நீங்கள் சொன்னதை நம்பி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் நம்மளுடைய கிடைச்சதிலே மிகப்பெரிய இறைவனுடைய அருள். இது இருந்ததுன்னா மறுமைக்கான வெற்றியை நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்குன்ற அடிப்படையில் நாம் எல்லாரும் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.